எல்லாத்தையும் வந்து நம்ம நீங்க பாருங்க ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் தான் இந்த மூத்தவரம் வந்து வெட்டப்பட்டது. குதூகலிச்சு விளையாடி கொண்டிருக்காங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே அடைபட்டு கிடந்த சிறார்கள் அனைவருக்கும் உடம்புக்கு நல்லது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி அறிக்கும். காலாகாலமாக மனிதனின் மனதில் மகிழ்ச்சியின் உருவமாக பதிந்து விட்டது மலை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நாங்கள் பொந்தாச்சி மடம் 2 கல்லாறு போக போகிறோம். இதில் வந்து என்ன மச்சா, முகத்து வாரத்தை பார்க்கறதுக்கு படையெடுக்கும் மக்கள், இப்படி தான் நம்ம சொல்லணும். பெக்கமராவில் உங்களை காட்டுறேன் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. நாங்கள் இப்போ வேளாங்கண்ணி வீதிக்கு வந்து கடற்கரை அண்மைச்சிட்டு இதுக்குள்ள ரோட் அடிச்சு சிறப்பா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அமைத்தது. நல்ல சிறப்பா எல்லாரும் கார் கொண்டு வெட்டலாம் அதுக்குள்ள நான் வந்து பார்வை எடுத்து வராங்க. நாங்கள் பார்வை எடுப்பதான் போறோம். நிறைய அலை கடல் என்ன திரண்டு வந்திருக்காங்க, திரண்டு அடிக்கிறாங்க. அல்ல திரண்டு வந்து திரும்ப போய்கொண்டிருக்கிறாங்க. தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்க, மக்கள் எல்லாம் வந்து பார்த்து வந்து கொண்டிருக்காங்க. மெதுவாடுங்க நீங்க பாருங்க, பார்த்து வந்து அடிக்காது. சரி, ஓகே, தொடர்ச்சியா பயணிப்போம். நம்ம கிட்ட இந்த நம்ம மூத்தவாரத்து கிட்ட வந்து உங்களுக்கு காணொலியை வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துக்கொள்ள காணக்கூடிய மாதிரி இருக்கும். காலாகாலமாக மனிதனின் மனதில் மகிழ்ச்சியின் உருவமாக பதிந்து விட்டது மலை. கருமுகிலை கண்டு மயங்கி மயில் தன் தோகை விரித்து ஆடுமாம். அதே போலதான் தற்போது மக்களின் மனநிலையும் கூட காணப்படுகிறது. உங்களுக்கு வந்து நம்ம இந்த பாருங்க வந்து மக்களுடைய கூட்டத்தை வந்து பாருங்க. இது வந்து என்னன்னு சொன்ன அந்த காலநிலை காரணமா வந்து வீட்டிலே அடப்பட்டு கிடந்த மக்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷமா வந்துட்டு நடமாடக்கூடியதுக்கு காரணமே வந்து 2 நாள் மழையும் இல்லாது. அடுத்து வந்து இந்த மூத்தவரம் வெட்டினது ஒரு முக்கியமான விடயம். அது என்று சொன்னால் நிறைய கிராமங்கள் இதுகள் வந்துட்டு இந்த மூத்தவரம் வெட்டல் என்று சொன்னா முற்று முழுதாக நீர்ல நிரம்பி. இப்போ உதாரணமாக போனா வந்து நம்ம ஏரியில அண்மித்த கிராமமான கோடைமேடு கிராமமா இருக்கட்டும், மற்ற சித்தாண்டி போன்ற பெரிய நகர ஏரியாவா இருக்கட்டும், அதில் வந்து நீர்ல நிரம்பி இருந்தது. ஆனா வந்து இந்த மூத்தவரம் வெட்டினதுக்கு பிறகு உண்மையாக வந்து நிறைய நீர் வந்து வற்றி ஓடி இருக்கு. அதாவது வந்து கிராமப்புறங்களில் இருக்கட்டும், வீதிகளில் கிடந்த தண்ணிகள் இருக்கட்டும், பழகுகள் அதுகள் இதுகளில் இருந்த தண்ணிகள் எல்லாம் வந்து நோளாக வந்து வற்றி ஓடி இருக்குது. ஆமாம், கட்டாயமா வந்து சில தற்போதைக்கு வந்து சிறிய கிராமங்கள் பழமைக்கு திரும்புறதுக்கு முதல் காரணமா வந்து இது வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் தான் இந்த மூத்தவரம் வந்து வெட்டப்பட்டது.
இந்த தருணத்துல மச்சானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மச்சினனை பத்தி யோசிக்க போனா என்னன்னு சொல்றேன். ஒரு இந்த மக்கள் முடங்கி கிடந்த விட எங்க மச்சினன் வந்து முடங்கி கிடந்தது அதிகம். அதாவது வேலையில்லா நாட்கள்ல வேலைப்பட நாட்கள்ல தான் ஆளை பிடிக்கல இருந்த தருணத்துல. இப்போ வந்து கண்கொள்ள காட்சிக்கு வேண்டி சிரிப்போட நிக்கிறேன். கேமரா பாருங்க எப்படி பிடிக்காது. நான் பின்னுக்கு வியூ போறமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வியூக்காக வேண்டி சிரிக்காரு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களை தெரிஞ்சு காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க வீடியோ எடிட் அதை பார்த்து கொண்டிருப்போம். வாங்க அப்படியே போவோம். சிறார்கள் விளையாட்டை பார்ப்போம். கட்டாயம் வேறங்க. சிறார்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமா குதூகலிச்சு விளையாடி கொண்டிருக்காங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே அடைபட்டு கிடந்த சிறார்கள் அனைவருக்கும் மண்ணண்டா என்னண்டு தெரியாது. என்ன மச்சான் மண்ணண்டா என்னண்டு தெரியாம கிடந்த இப்ப 2K தாண்டினதுக்கு பிறகு எல்லாருக்கும் போன்ல பப்ஜி மாதிரி இது. நாங்க எல்லாம் 90s கிட்ஸ் தானே. நாங்கெல்லாம் மண்ணோடைய புரண்டு மண்ணோடைய வாழ்ந்தாக்கள். நாங்க இப்படி வைத்து நம்ம அந்த சோழனை வைக்கிறத பார்ப்போம். என்ன அந்த கடைக்கு போறோமா? அழகா வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து எல்லாமே இருக்கு இடத்துல. சோழன் இருக்கு கூடுதலாக. அடுத்து வந்து சொல்லக்கூடிய வடைகள் இருக்குது. உடனடியாக உடத்தையே போட்டு தரான்னு நினைக்கிறோம். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சோழன் கிழங்கு வடைகள் உடத்தை வச்சு அங்கல கிழங்கு பொறி வருது. என்ன எல்லாமே கடைசியா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இப்ப கடல்ல நல்லா விளையாடிட்டு எல்லாரும் வந்து குழந்தைகள் நல்லா விளையாடிட்டு வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு இடத்துல. டைமிங்லாம் சாப்பாடு சாப்பிடலாம் போல இருக்குது. உண்மையாக வந்து நம்ம ஏரியாவில் கடையில போனாலோ வேற போனாலோ காலையில பொறிச்ச ஈவினிங் தான் ஆனா வந்து இங்க வந்து எப்படியான ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு சாப்பாடு இடத்துலயே எல்லாம் வந்து மக்கள் வந்து சரியா கஷ்டப்பட்டு அவங்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி இடத்த வந்து ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? ஒரு சோழனுக்காக நீங்க ரெண்டு சோழன் சோழன் சாப்பிடுறத வந்து ஐயோ அண்ணா அவர் அவசரத்தை படுத்துரு அபிராஜின். அதை என்ன மழை காலத்துல வந்து சுட சுட சோழன் சாப்பிடுற அந்த ஒரு இனிமையான விஷயம் வந்து அது வந்து உடம்புக்கு நல்லது. வந்து நமக்கு ஒரு எனர்ஜி அரிக்கும். இந்த குளிருக்கும் இதுக்கும் வந்து சாப்பிட்டோம்னா வந்து ஒரு நல்ல ஒரு தென்பை கொடுக்கும். அதே இடத்துல சிற்றுண்டு கடைக்குள்ள வடக்கடைகள் அதுகள் இதுல இருந்து கடைகள் இருக்குது. பார்த்தா இந்த விலங்கும் சுத்தி பாத்தீங்கன்னா விளங்குது. நம்ம சோழனை விற்கிற இடங்கள்ல எல்லாம் இருக்குது. பின்னால பார்த்தோம்டா இது நம்ம சிற்றுண்டி கடை வடை உளுந்தோட சாமான்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே வந்துட்டு நாங்களும் வீடியோ வந்து முடிக்கிற கட்டத்தில் வந்திருக்கோம். இதே மாதிரி வீடியோக்கள் வந்து நிறையவே உங்களுக்கு தேடி ஓடி வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வேற காத்து கொண்டிருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி அது சரி இல்லை. அங்கே நியூசிலாந்து போயிட்டு அவர் வீடியோ போட்டாலும் போடுவார் உங்களுக்காக. ஓகே, அது பிரச்சனை இல்லை. எப்படியோ வீடியோ தருவார். நியூசிலாந்து வியூ காட்டினாலும் காட்டுவார். நீ போறீங்கப்பா இதெல்லாம் போனா சிக்கல் கேசி கட்டாயம் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறும் நாங்கள் வந்துட்டு என்று மண்புடன் தனேஷ் மற்றும் ஜெகதாஸ்.